எல்லா உலகத்திற்கும் எதிரி பை ஜாக் லண்டன். மனித குலத்திற்கே எதிரியான விஞ்ஞான திறமை கொண்ட எமில் கிளர்க்கை முடிவாக சிலாஸ் பேனர்மேன் பிடித்தார். மின்சார நாற்காலியின் அடியில் செல்வதற்கு முன் கிளர்க் ஒப்புக்கொண்டது. 1933 மற்றும் 1941 நடந்த உலகையே கவலை ஊற செய்த அடங்கிலா மர்மமான நிகழ்வுகளுக்கு ஒரு வெளிச்சம் காட்டியது. போர்ச்சுகல் நாட்டு அரசரும் அரசியும் கொல்லப்பட்டதற்கும் நியூயார்க்கில் இருந்த காவலர்களுக்கும் இடையே இருந்த இணைப்பை அந்த ஆவணம் நிரூபித்தது. அதில் இணைப்பு இருந்ததென்பது மக்களுக்கு தெரியாது. எமில் கிளர்க்கின் செயல்கள் அருவருப்பாக இருந்ததால் அந்த அதிர்ஷ்டமற்ற தவறான வடிவமைப்புடன் தவறாக நடத்தப்பட்ட மேதை மேல் பரிதாபம் காட்டாமல் இருக்க முடியாது. அவர் பக்கத்தில் இருந்த கதை சொல்லப்படவே இல்லை. அவர் ஒத்துக்கொண்டபடி அவரிடமிருந்து கைப்பற்றிய ஆவணங்களின்படி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஓரளவு கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. எவ்விதமான அழுத்தங்கள் அவரை ஒரு மனித மிருகமாக மாற்றியது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எமில் கிளர்க் 1895 சிராக்யூஸ், நியூயார்க்கில் பிறந்தார். அவர் தந்தை ஜோசப் கிளர்க் ஒரு சிறப்பு காவல்காரரும் இரவு காவலாளியாகவும் பணியாற்றினார். 1900 திடீரென்று நிமோனியாவால் இறந்தார். திருமணத்திற்கு முன் தொப்பி செய்யும் வேலையில் இருந்த அவருடைய அழகான ஆனால் வலுவற்ற தாயார் தந்தை இறந்த துயரத்தில் தானும் இறந்தாள். அவளிடம் இருந்த உணர்திறன்தான் அவரை நோயுற்ற கொடூரமான மனிதராக மாற்றியது. 1901 6 வயதுடைய எமில் அவர் சித்தி திருமதி ஆன் பார்ட்டெலுடன் வசிக்கச் சென்றார். அவர் தாயாரின் சகோதரி. ஆனால் அவளால் இந்த சிறுவனுக்கு கருணை காட்ட மனமில்லை. அவள் ஒரு இருதயமற்றவளாக இருந்தாள். மேலும் அவள் ஏழையாகவும் ஒன்றிற்குமே உதவாத கணவனுடன் இருந்தாள். இளம் எமில் கிளர்க் வேண்டப்படாதவராகி விட்டார். அவளும் அதை அவரிடம் சொல்லாமல் இல்லை. அவர் நடத்தப்பட்ட விதத்திற்கு ஒரு உதாரணம். 1 வருடத்திற்கு மேல் அவர் வீட்டில் இருந்தபொழுது காலை முறித்து கொண்டார். தடை செய்யப்பட்ட கூரையின் மேல் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது நடந்தது. எல்லா சிறுவர்களும் செய்வதைப் போலவே முட்டிக்கும் தொடைக்கும் இடையில் கால் உடைந்திருந்தது. பயந்துவிட்ட தன் நண்பர்களின் உதவியுடன் தன் வீட்டு வாசல் வரை வந்து மயக்கமடைந்து விட்டார். அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த வீட்டில் இருக்கும் இறுகிய முகம் கொண்ட சண்டைக்காரியை கண்டால் பயம். ஆனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவு மணியை அடித்து அவளிடம் நடந்ததை சொன்னார்கள். அந்த அடிபட்ட சிறுவனை கூட பார்க்காமல் கதவை அரைந்து சாத்தி தன் வேலையை கவனிக்கச் சென்று விட்டாள். சில கணம் கழிந்தது. மழை வந்தது. அந்த சிறுவனும் அழுது கொண்டே மழையில் இருந்தான். உடைந்த காலை உடனே சரி செய்திருக்க வேண்டும். வீக்கம் அதிகமாகி நிலைமை மோசமாகிவிட்டது. 2 மணி நேரத்திற்கு பின் அங்கு இருந்த பெண்மணிகள் ஆன் பார்ட்டெலிடம் முறையிட்டனர். இந்த முறை அவள் வெளியே வந்து அவரை பார்த்தாள். அவள் காலடியில் இருந்தவரை உதைத்து அவரை ஏற்க மறுத்துவிட்டாள். அவர் என் பிள்ளை இல்லை என்றும் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவரை ஊர் ஆஸ்பத்திரியில் சேர்க்குமாறு சொல்லிவிட்டு மறுபடியும் வீட்டிற்குள் சென்று விட்டார். எலிசபெத் ஷேப்ஸ்டோன் என்ற பெண் முன்னே வந்து விஷயத்தை அறிந்து அவரை ஒரு இருக்கையில் படுக்க வைத்தாள். ஆன் பேட்டலை ஒதுக்கிவிட்டு வைத்தியரை அழைத்து அவரை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள். வைத்தியர் வந்ததும் ஆன் வைத்தியத்திற்கு அவளால் செலவு செய்ய முடியாது என்றாள். 2 மாதங்கள் எமில் படுக்கையில் இருந்தார். முதல் மாதம் அவரை திருப்பி விடுவதற்கு யாரும் இல்லையாகையால் முதுகுப்புறமாகவே படுத்திருந்தார். தனியாக புறக்கணிக்கப்பட்ட அந்த ஏழை மிகுதியான பணம் பெறாத வைத்தியர் அவ்வப்பொழுது வருவதை தவிர விளையாட்டு ஜாமான்கள் இல்லை. பொழுதை கழிக்க ஒன்றுமில்லை.
கருணையான வார்த்தைகள் எவரும் சொல்லவில்லை. நெற்றியில் எவரும் சுகமாக கை வைக்கவில்லை. பிரியமான ஒரு வார்த்தையோ தொடுவதோ இல்லை. ஆணின் கடுமையான சொற்களும் அவர் அவளுக்கு வேண்டாம் என்பதை திருப்பி திருப்பி சொல்வதை தவிர, இத்தகைய சூழலில் வளர்ந்த ஒரு சிறுவன் வளர்ந்ததும் கொடுமை செய்ய தூண்டப்பட்டது புரிந்து கொள்ளப்பட வேண்டியதுதான். இப்படி இருக்கையில் ஆன் பாட்டலிடமிருந்து அவர் கல்லூரி படிப்பை முடித்ததற்கு உதவி பெற்றது விசித்திரமானது. அவளின் உருப்படாத கணவன் அவளை விட்டு ஓடிவிட்டான். நிவாடா தங்க சுரங்கத்தில் வேலை செய்து ஒரு பணக்காரனாக திரும்பி வந்தான். அவள் எமிலை வெறுத்தாள். 100 தூரத்தில் உள்ள ஸ்பாரஸ்டன் அகாடமி அவரை அனுப்பினாள். ஒதுங்கும் இயல்பும் உணர்வு உள்ளவராகவும் தனிமையாகவும் இருப்பவரும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவருமாகிய எமில் அந்த இடத்தில் இன்னும் தனிமையை உணர்ந்தார். விடுமுறை நாட்களில் மற்றவர்களைப் போல தன் வீட்டிற்கு வரவில்லை. மாறாக அங்கிருக்கும் பாழடைந்த இடங்களிலும் மைதானங்களிலும் அலைந்தார். வேலை செய்பவர்களும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. எப்பொழுதும் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டே இருந்தார். அந்த சமயத்தில்தான் கண்களை அதிகமாக உபயோகித்த காரணத்தினால் மூக்கு கண்ணாடி அணிய வேண்டியதாயிற்று. 1941 எடுத்த புகைப்படங்களில் பத்திரிகைகளில் பதிவேடு செய்ய பொழுது இந்த கண்ணாடிதான் பிரதானமாக தெரிந்தது. அவர் ஒரு அற்புதமான மாணவன். பயன்படுத்தும் திறன் இருந்திருந்தால் அவர் எங்கோ சென்றிருப்பார். ஆனால் அவருக்கு அது தேவைப்படவில்லை. ஒரு முறை படித்தால் மனதில் அது நின்றுவிடும். 6 மாதங்களில் படிக்கும் பாடத்தை மற்றவரை விட இவர் அதிகம் படித்து விடுவார். 1909 14 வயதே ஆனபோது அவர் தயாராக இருந்தார். அதற்கு மேலும் இருந்தார் என்று அகாடமியின் தலைமை ஆசிரியர் ஹேலுக்கும் ஹார்வர்டுக்கும் அனுமதி பெறுவதற்கு கூறினார். வயது வரம்பு அவரை அந்த பல்கலைக்கழகங்களில் சேர அனுமதிக்கவில்லை. ஆகவே 1909 அவர் ஃபோலோட்டோயின் கல்லூரியில் சேர்ந்தார். 1913 அதிக மதிப்பெண் பெற்று பட்டம் பெற்றார். உடனடியாக பேராசிரியர் ரெட்ரோலை தொடர்ந்து பெர்க்லி, கலிபோர்னியாவிற்கு சென்றார். அவர் வாழ்நாளில் கிடைத்த ஒரே நண்பன் பேராசிரியர் ரெட்ரோலோவிற்கு பலவீனமான நுரையீரல் இருந்ததால் அவர் மெயின் கலிபோர்னியாவிற்கு மாற்றல் வாங்கிக் கொண்டார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தில் வேலையும் கிடைத்தது. 1914 முழுவதுமாக எமில் கிளர்க் பெர்க்லியில் தங்கி தனிப்பட்ட அறிவியல் சார்ந்த படிப்பினைகளை பயின்றார். அந்த வருட கடைசியில் 2 இறப்புகள் அவர் வாழ்க்கை பாதையை மாற்றின. ஒரே நண்பனாக இருந்த பேராசிரியர் ரெட்லோவை இழந்தார். ஆன் பாட்டிலினின் இழப்பு அவரை காசில்லாத நிலைக்கு கொண்டு வந்தது. இறுதி வரை அவரை வெறுத்த ஆன் கடைசியில் $100 கொடுத்தாள். அடுத்த ஆண்டு 20 வயதில் எமில் கிளர்க் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பயிற்றுவிப்பாளராக சேர்ந்தார். இந்த காலம் மெதுவாக சென்றது. வாங்கும் சம்பளத்திற்கு ஈடாக அவர் உழைத்தார். மேலும் எப்பொழுதுமே ஒரு மாணவனைப் போல பல பட்டங்களை பெற்றார். எல்லாவரையும் விட அவர் சமூகவியல், தத்துவம் மற்றும் விஞ்ஞானத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். இருந்தும் அவரை பேராசிரியர் கிளர்க் என்றுதான் எல்லோரும் அறிந்தனர். 27ஆம் வயதில் அவர் எழுதிய புத்தகம் செக்ஸ் அண்ட் ராக்-ரேஸ் மூலம் நாளிதழ்களின் வாயிலாக பிரசித்தி பெற்றார். இன்றும் அந்த புத்தகம் திருமணத்தின் வரலாற்றிற்கும் தத்துவத்திற்கும் மைல்கல்லாக இருக்கிறது. 700 பக்கங்கள் கொண்ட கனமான புத்தகம். தத்ரூபமாக எழுதப்பட்டது. விஞ்ஞானிகளுக்காக எழுதப்பட்டது, ஆரவாரத்திற்காக இல்லை. ஆனால் கிளர்க் கடைசி அத்தியாயத்தில் 3 வரிகளில் அனுமானத்திற்காக விரும்பப்பட்ட சோதனை திருமணம் பற்றி
எழுதியிருந்ததை நாளிதழ்கள் அதை பிரசுரித்து அந்த கண்ணாடி அணிந்த 27 வயது பேராசிரியரை ஒரு கேலியாக பார்க்க வைத்தது. புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. நிருபர்கள் முற்றுகையிட்டனர். உலகம் முழுவதும் இருக்கும் பெண்கள் சங்கங்கள் அவருடைய ஒழுக்கக்கேடான கோட்பாடுகளை தூற்றின. மேலும் கலிபோர்னியா சட்டசபையில் பல்கலைக்கழகத்திற்கு கொடுக்கும் நிதி உதவியை நிறுத்தக் கோரி அவரையும் அப்புறப்படுத்தும்படி கோரிக்கை விட்டனர். அந்த புத்தகத்தை அங்கிருந்தோர் யாவரும் படிக்கவில்லை என்பது வேறு விஷயம். நாளிதழ் பரப்பிய அந்த 3 வரிகள் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. இங்கு ஆரம்பித்தது கிளர்க்கின் நாளிதழ்களின் மேல் கொண்ட வெறுப்பு. அவருடைய 6 வருட கடின உழைப்பு ஒரு கேலி கூத்தாக மாறிவிட்டது. இறக்கும் சமயத்தில் கூட அவர்களை அவர் மன்னிக்கவே இல்லை. அடுத்து நடந்த பேரழிவிற்கும் நாளிதழ்களே காரணம். புத்தகம் வெளிவந்த பிறகு 5 ஆண்டுகளுக்கு அமைதியாக இருந்தார். ஆனால் தனிமையில் இருப்பவனுக்கு அமைதி நல்லதல்ல. அந்த கும்பலான பல்கலைக்கழகத்தில் அவரின் தனிமை நம்மை அனுதாபப்பட வைக்கிறது. ஏனென்றால் நண்பர்களும் இல்லை, எவரும் அவருக்காக அனுதாபப்படவில்லை. அவரின் ஒரே தஞ்சம் புத்தகங்கள். அதிகமாக படித்தார். 1927 ஹியூமன் இன்டெரெஸ்ட் சொசைட்டியின் அழைப்பிதழை ஏற்றார். அவரால் பேச முடியும் என்று நம்பிக்கையில்லை. இதை எழுதும்போது எங்கள் முன் அவர் எழுதிய அந்த அறிவு சார்ந்த காகிதம் இருக்கிறது. அது நிதானமாக, அறிவுள்ளதாக, விஞ்ஞானமாக மற்றும் பழமைவாதத்துடன் இருக்கிறது. ஆனால் ஒரே இடத்தில் அவர் சொன்னது தொழில்முறை மற்றும் சமூக புரட்சி. சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பவை புரட்சி என்ற வார்த்தையை ஒரு நிருபர் பிடித்துக்கொண்டு அதை முழு வாக்கியத்திலிருந்து விலக்கி எமில் கிளர்க் ஒரு அராஜகவாதி என்று பத்திரிகையில் எழுதினான். உடனே எல்லா பத்திரிகைகளும் பேராசிரியர் கிளர்க் அராஜகவாதி என்று உருவகம் கொடுத்து விட்டார்கள். முந்தைய பத்திரிகை தாக்குதலிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நினைத்தவர் இப்பொழுது அமைதியாகிவிட்டார். அவரது ஆன்மாவை கசப்புத்தன்மை அரித்துவிட்டது. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அவரை மறுபதில் கொடுக்கும்படி உந்தினர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். வெளியேற்றப்படுவதை பாதுகாப்பதற்கு அவர் எழுதியிருந்த காகிதத்தை கூட அவர்களுக்கு காண்பிக்கவில்லை. ராஜினாமா செய்ய மறுத்ததால் அவரை வெளியேற்றிவிட்டார்கள். பல்கலைக்கழக நிர்வாகிகள் மேல் அரசியல் அழுத்தமும் இருந்ததை இங்கு சொல்லாமல் இருக்க முடியாது. துன்புறுத்தப்பட்ட அவதூறுகளுக்கு இரையாகி தவறாக புரியப்பட்ட அவர் பதிலடி கொடுக்க முயற்சி எடுக்கவில்லை. வாழ்நாள் முழுவதும் அவரை அவமதித்தார்கள். ஆனால் அவர் எவரையும் அவமதிக்கவில்லை. அவரின் கசப்பு உணர்வு இன்னும் முழுமையடையவில்லை. வேலை இல்லாமல், கையில் காசும் இல்லாமல் வேறு வேலை தேட வேண்டியதாயிற்று. சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள யூனியன் அயர்ன் பவுண்டரியில் வரைவாளராக முதல் வேலை கிடைத்தது. இங்குதான் அவர் போர் கப்பல்களை பற்றியும் அவைகளை கட்டுவதை பற்றியும் அறிந்து கொண்டார். ஆனால் இங்கும் நிருபர்கள் அவரை கண்டு கொண்டு அவரின் புது வேலையை பற்றி எழுதினார்கள். உடனே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வேறு வேலை தேட முயற்சித்தார். ஆனால் பத்திரிகைகளில் வந்த விஷயத்தை படித்ததால் அவருக்கு எவரும் வேலை கொடுக்கவில்லை. இந்த சமயத்தில்தான் பத்திரிகைகளை எதிர்கொள்வது என்று முடிவெடுத்தார். இந்த முடிவை ஓக்லாந்து டெலிகிராப் அவென்யூவில் மின்முலாம் பூசும் வேலையை ஆரம்பித்த போது எடுத்தார். 3 ஆண்களும் 2 சிறுவர்களும் கொண்ட சிறிய கடையது. கிளர்க் அதில் நீண்ட நேரங்கள் வேலை செய்தார். காவற்காரர் கெரு சாட்சியளித்தபடி ஒவ்வொரு இரவும் 1 அல்லது 2 மணி வரை அந்த கடையிலிருந்து வீடு செல்வதில்லை. அவ்வளவு கடினமாக உழைத்தார்.
இந்த சமயத்தில்தான் எரிவாயு எந்திரங்களுக்கு பற்ற வைப்பு சாதனம் ஒன்றை கண்டுபிடித்தார். அதிலிருந்து வந்த பங்குதான் அவரை பணக்காரனாக்கியது. வசந்த காலத்தில் இந்த தொழிலை ஆரம்பித்தார். அதே வருடத்தில்தான் ஐரின் டெக்லி என்ற பெண்ணுடன் காதல் ஏற்பட்டது. அசாதாரண மனிதரான எமிலி கிளர்க் அதேபோல அசாதாரண காதலாக இருந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவருக்கு தன் தனிமை, மேதமை, சோகத்தை தவிர பெண்களை பற்றி எதுவும் தெரியாது. உணர்ச்சிகளை எப்படி பரிமாறிக்கொள்வது என்பதை பற்றி தெரியவில்லை. ஐரின் டெக்லி ஒரு ஆழமற்ற மந்த புத்தி கொண்ட பெண். அந்த சமயத்தில் அவள் கிளர்க்கின் கடைக்கு எதிரில் இருந்த ஒரு மிட்டாய் கடையில் வேலையில் இருந்தாள். அவர் அந்த கடைக்கு சோடாவும் எலுமிச்சப்பழ ஜூஸும் குடிக்க வந்து அவளை பார்த்து கொண்டிருப்பார். அவள் அவரை கவனித்ததாக தெரியவில்லை. அவரை வினோதமானவன் என்றாள். சில வேளைகளில் அவர் பைத்தியம் பிடித்தவன் போல அங்கு உட்கார்ந்து தன் கண்ணாடி வழியே அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் அவரை நோக்கும் பட்சத்தில் வெட்கமுற்று குழப்பத்துடன் கடையிலிருந்து வெளியேறி விடுவாள். கிளர்க் அவளுக்கு அபூர்வமான பரிசுகளை கொடுத்தார். வெள்ளியிலான தேநீர் செட், வைர மோதிரம், ஃபர் கோட், அபேரா பார்க்கும் கண்ணாடிகள், ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட் என்ற பல பாகங்கள் கொண்ட புத்தகம் மற்றும் அவர் கடையில் செய்த முலாம் பூசிய மோட்டார் சைக்கிள். இப்பொழுது அவளின் முன்னைய காதலன் வந்து அதிக கோபமுற்று கிளர்க் கொடுத்த எல்லா பொருட்களையும் அவரிடமே திருப்பிக் கொடுக்க சொன்னான். வில்லியம் ஷெர்போன் என்ற அந்த மனிதன் கோரமாகவும் உணர்ச்சியற்றவனாகவும் இருந்தான். உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன். ஒரு கட்டமைப்பு வேலையில் இருந்தான். கிளர்க்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. மாலையில் அவள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவளிடம் பேசி விளக்கம் கேட்க நினைத்தார். அவள் ஷெர்போனிடம் புகார் செய்தாள். அவனும் ஒரு இரவு கிளர்க்கை அடித்துவிட்டான். அது ஒரு பேரடி. ஏனென்றால் ரெட் கிராஸ் அவசர பிரிவு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று ஒரு வாரம் அங்கேயே இருக்க வேண்டியதாயிற்று. இருந்தும் கிளர்க்கிற்கு புரியவில்லை. அந்த பெண்ணிடம் விளக்கம் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஷெர்போனுக்கு பயந்து துப்பாக்கி வைத்துக் கொள்ள காவல்துறையிலிருந்து அனுமதி கோரினாள். ஆனால் அது மறுக்கப்பட்டது. இதையும் பத்திரிகைகள் விடவில்லை. பிறகு ஐரீனின் கொலை பற்றி தெரிந்தது. அது அவளின் திருமணத்திற்கு 6 நாட்களுக்கு முன்பு நடந்தது. சனிக்கிழமை இரவன்று அவள் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு அன்று இரவு கடையிலிருந்து 11 மணி அளவில் புறப்பட்டாள். 34வது தெரு வரையில் சான் பாப்லோ அவென்யூ வண்டியில் சென்று அங்கிருந்த 3 பிளாக் தள்ளி இருக்கும் தன் வீட்டிற்கு சென்று இருந்தாள். அதுதான் அவள் உயிருடன் இருந்ததின் கடைசி காட்சி. அடுத்த நாள் காலை ஒரு காலி மைதானத்தில் கழுத்து முறியப்பட்டு கிடந்தாள். எமிலி கிளர்க் உடனடியாக கைதானார். என்ன செய்தும் அவரால் தப்பிக்க முடியவில்லை. குற்றவாளி என்று கருதப்பட்டார். அந்த சூழ்நிலைக்கேற்ப ஆதாரத்தையும் ஓக்லாந்து காவல்துறையின் சித்தரித்த ஆதாரத்தையும் சேர்த்து ஆதாரங்கள் மிகையாக உருவாக்கப்பட்டன என்பது தெளிவாக இருந்தது. கேப்டன் ஷெஹானின் வாக்குமூலம் முற்றிலும் பொய்யானது. அன்றிரவு அவர் அந்த இடத்தில் இல்லை என்றும் அன்றிரவு சான் லியாண்ட்ரோ என்ற இடத்தில் இருந்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்தார். பாவப்பட்ட கிளர்க்கிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பத்திரிகைகளும் மக்களும் இதை நீதியின் கருசிதைவு என்றும் அவருக்கு மரண தண்டனை விதித்திருக்க வேண்டும் என்றன. 34 வயதில் சான் குவான்டின் என்ற சிறையில் கிளர்க் ஏப்ரல் 19, 1929 அடைக்கப்பட்டார். 3½ ஆண்டுகளுக்கு முக்கால்வாசி தனிமையில் மனிதகுலத்திற்கு ஏற்பட்ட அநியாயத்தை யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த தருணத்தில்தான் அவரிடத்தில் கசப்புத்தன்மை அதிகமாகி தன் இனத்தையே வெறுக்க ஆரம்பித்தார்.
3 பிற விஷயங்களை செய்தார். ஹியூமன் மால்ஸ் என்ற கட்டுரை, தி கிரிமினல் சேன் என்ற சிற்றேடுகளை எழுதினார். மேலும் பழிவாங்குதலை பற்றி தீவிரமாக திட்டம் போட ஆரம்பித்தார். முலாம் பூசும் பட்டறையில் நடந்த ஒரு சம்பவம் பழிவாங்குவதற்கு ஆயுதத்தை தயார் செய்ய வைத்தது. அவர் கொடுத்த வாக்குமூலத்தின்படி சிறையில் இருந்தபோது ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ந்து யோசித்ததால் வெளியே வந்தவுடன் அதை செயலாக்க முடிந்தது. அவருடைய விடுதலை பரபரப்பான ஒன்று. பரிதாபமாக குற்றமுள்ளதாக அந்த நாட்களில் இருந்த ரெட் டேப் எனப்படும் எல்லா விஷயத்தையும் தள்ளி வைக்கும் மனப்பான்மை இவருடைய விஷயத்திலும் நடந்தது. பிப்ரவரி 1, 1932 டீம் ஹேசல் என்பவன் ஒரு திருட்டு சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டான். பைட்மவுண்ட் ஹெட்ஸிலில் இருந்த ஒரு மனிதனால் அவன் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு ஐரினை கொன்றது தான் என்று ஒப்புக்கொண்டு அதற்கு இணையான சான்றையும் வழங்கினான். பால்சம் சிறையில் காசநோயால் இறந்து கொண்டிருக்கும் பெட்டானியர் அவனுடைய கூட்டாளி என்றும் நிரூபிக்கப்பட்டது. நீதியின் குளறுபடி போன தலைமுறையில் இருந்ததை பார்க்கும் பொழுது இன்று நமக்கு வியப்பாக இருக்கிறது. பிப்ரவரி மாதம் ஹெமில் கிளர்க் அப்பாவி என்று நிரூபிக்கப்பட்டது. இருந்தும் அக்டோபர் மாதம் வரை அவரை விடுதலை செய்யவில்லை. 8 மாதங்கள் தவறாக தண்டனை வழங்கப்பட்டவனுக்கு பெரிதும் தீங்கிழைக்கப்பட்டுவிட்டது. இந்த 8 மாதங்கள் அவர் பட்டதெல்லாம் லேசானதல்ல. அவர் ஆன்மாவை கசப்பின்மை ஆட்டி படைத்தது. 1932 பருவ காலத்தில் உலகத்திற்கு முன்னால் மறுபடியும் வந்தார். எப்பொழுதும் போல செய்தித்தாள்களின் கட்டுரை வழியாக மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக அவை இன்னும் பழைய விஷயங்களையே பேசின. ஒரு பத்திரிகை இன்னும் அதிகமாகவே செய்தது. சான் பிரான்சிஸ்கோ இன்டெலிசென்சர். அதன் ஆசிரியர் ஜான் ஹார்ட்வெல் அந்த இருவர் சொன்னதை மாற்று கருத்தாக்கி கிளர்க் தான் ஐரினை கொன்றார் என்று கூறினார். ஹெட்வெல் இறந்துவிட்டார். ஷெர்போனும் இறந்துவிட்டான். காவலர் பிலிப்ஸ் காலில் குண்டடிப்பட்டு காவல்துறையிலிருந்து நீக்கப்பட்டார். ஹார்ட்வெல்லின் மரணம் வெகு நாட்களுக்கு மர்மமாக இருந்தது. தன்னுடைய அலுவலகத்தில் தனியாக இருந்தார். துப்பாக்கியின் சப்தம் அங்கிருந்து அலுவலக பையன் கேட்டு அறையினுள் சென்று பார்க்கும்போது ஹார்ட்வெல் தன் இருக்கையில் இறந்து கொண்டிருந்தார். காவல்துறைக்கு புரியாமல் இருந்தது என்னவென்றால், அவருடைய துப்பாக்கியானால் தான் சுடப்பட்டார். ஆனால் அந்த துப்பாக்கி அவர் மேஜை டிராயரில் இருந்தது. டிராயரின் முன்பக்கத்திலிருந்து தோட்டா வெளிவந்து அவர் உடம்பில் பாய்ந்திருக்கிறது. கொலையாக இருக்குமோ என்று தோன்றியது அவர்களுக்கு. ஆனால் அது முட்டாள்தனம் என்று தள்ளி வைக்கப்பட்டது. கடைசியில் துப்பாக்கி செய்த நிறுவனத்தின் மேல் குற்றம் சாட்டப்பட்டது. சுயமாக அது வெடித்தனால் இந்த நிறுவனத்தின் நபர்களை கேள்வி கேட்டு துளைத்தார்கள். ஆனால் காவல்துறைக்கு தெரியாதது என்னவென்றால், தெருவின் அந்த பக்கம் இருந்த மெர்சர் கட்டிடத்தில் அறை 633 ஹெமில் கிளர்க் வாடகைக்கு எடுத்திருந்து ஹெமில் கிளர்க் அந்த அறையில் இருந்த சமயத்தில்தான் ஹார்ட்வெல் இறந்தார் என்பதுதான். அந்த கணத்தில் ஹார்ட்வெல்லின் மரணத்திற்கும் வில்லியம் ஷெர்போனின் மரணத்திற்கும் எந்த இணைப்பும் இருக்கவில்லை. ஷெர்போன் ஐரனுக்காக கட்டிய வீட்டில்தான் இருந்து வந்தான். 1933 ஜனவரி மாதம் ஒரு காலையில் இறந்துவிட்டான். தற்கொலை என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் தன்னுடைய துப்பாக்கியினாலேயே இறந்தான். அன்று இரவு ஷெர்போனின் வீட்டருகில் நடந்த வினோதமான சம்பவத்தில்தான் காவலர் பிலிப்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த காவலர் ஊர்ந்து சென்று அங்கிருந்த தொலைபேசி பூத்திலிருந்து ஆம்புலன்ஸை வரவைத்தார். தன்னை யாரோ பின்னால் இருந்து காலில் சுட்டதாக சொன்னார். 338 காலிஃபர் தோட்டாக்களை பெற்ற அவரின் கால் துண்டிக்கப்பட வேண்டியதாயிற்று.
காவல்துறை அவர் சுடப்பட்டது அவரது துப்பாக்கியால் தான் என்று தெரிந்தவுடன் சிரித்துவிட்டது. அவரை குடிபோதைக்காக கைது செய்தார்கள். தன் துப்பாக்கி அவர் பாக்கெட்டில்தான் இருந்தது என்றும் அதில் அவர் கை வைக்கவே இல்லை என்று சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. அவரை வேலையிலிருந்து நீக்கினர். 6 வருடத்திற்கு பிறகு எமில் கிளர்க்கின் வாக்குமூலம் அவரை அவமானத்திலிருந்து காப்பாற்றி இப்பொழுது பென்ஷன் பெற்றுக்கொண்டு நல்ல விதமாக இருக்கிறார். எமில் கிளர்க் சுற்றியிருந்த எதிரிகளை அழித்துவிட்டு இன்னும் கொஞ்சம் பரந்த வட்டாரத்தை தேடினார். பத்திரிகைக்காரர்கள் மீது, காவல்துறையினர் மீது அவருக்கு இருந்த வெறுப்பு மாறவில்லை. சிறையில் இருந்தபொழுது அவர் கண்டுபிடிப்பினால் வந்த வருமானம் பெருகிக் கொண்டே போயிற்று. அவர் சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் செல்வருக்கு தன் பழிவாங்குதலின் பசியார முடிந்தது. ஒற்றை கருத்து வெறியனும் அராஜகவாதியாகவும் மாறிவிட்டார். தத்துவவாதியான அராஜகவாதி இல்லை, வன்முறையான அராஜகவாதி. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் எதிர்மரப்பு வாதம் செய்பவராக எந்த பயங்கரவாதி கூட்டத்துடனும் அவர் இணையவில்லை. தனியாகவே வேலை செய்தார். ஆனால் அந்த கும்பல் செய்ததை விட 1000 மடங்கு பீதியை கிளப்பினார். மேசன் கோட்டையை தகர்த்து கலிபோர்னியாவில் இருந்து புறப்பட்டார். அதை ஒரு சிறு ஆராய்ச்சியாக நினைத்ததாக தன் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டார். 8 வருடங்களுக்கு இங்கும் அங்கும் அலைந்து $100 மில்லியன் மேல் அழிவை ஏற்படுத்தி மனிதர்களையும் கொன்றார். அவர் செய்த அட்டுழைத்தினால் பயங்கரவாத கும்பல்கள் கூட நடுங்கின. அவர் செய்த தீங்கிற்கெல்லாம் அந்த இடத்தில் இருந்த பயங்கரவாதி கும்பலை பிடித்தார்கள் காவல்துறையினர். அதிகம் பேரை கொல்லவும் செய்தார்கள். ரோம் நகரில் மட்டும் 17 பேர் கொல்லப்பட்டனர். இத்தாலியன் அரசன் கொல்லப்பட்ட பிறகு அவர் அடைந்த வெற்றியின் மிகவும் பிரமாதமானது போர்ச்சுகல் அரசரையும் அரசியும் படுகொலை செய்தது. அன்று அவர்களின் திருமண நாள். எல்லா விதமான தற்காப்பும் பயங்கரவாதிகளை எதிர்கொள்வதற்கு எடுக்கப்பட்டன. தேவாலயத்திலிருந்து லிஸ்பன் தெரு வழியே செல்வதற்கு இரு பக்கமும் சிப்பாய்கள் நின்றிருந்தார்கள். 200 பேர் அவர்கள் வண்டியை சுற்றி கொண்டிருந்தார்கள். திடீரென்று அது நடந்தது. சிப்பாய்களின் தானியங்கி துப்பாக்கிகள் எல்லாம் சுட ஆரம்பித்தன. அந்த மன எழுச்சியில் எல்லா துப்பாக்கிகளும் எல்லா திசையிலும் சுட்டன. அந்த நிகழ்வில் அரசன், அரசி, குதிரைகள், சிப்பாய்கள், கூடியிருந்த மக்கள் யாவரும் மாண்டனர். நிலைமையை இன்னும் மோசமாக்குவதற்கு 2 பயங்கரவாதிகள் தங்கள் மேல் பொருத்தியிருந்த வெடிகுண்டுகளுக்கும் இரையானார்கள். அந்த வெடிகுண்டுகளை தேவைப்பட்டால் ஏவுவதற்காக வைத்திருந்தார்கள். ஆனால் யாருக்கு தெரியும், அந்த குழப்பத்தினுடைய வெடிகுண்டுகள் வெடித்ததும் எல்லோரும் அது ஒரு பொது தாக்குதல் என்றே எண்ணினார்கள். புரியாமல் இருந்தது என்னவென்றால், அந்த சுடும் சிப்பாய்களின் நடத்தை அந்த சதியில் இருந்தது சாத்தியமற்றதாக இருந்தது. இருந்தாலும் மாண்டவர்கள் 100க்கும் மேல், அரசனும் அரசியும் உள்பட. மேலும் அதிசயம் என்னவென்றால், மாண்டவர்களும் அடிப்பட்டவர்களும் 70% சிப்பாய்கள், கால்நடை சிப்பாய்கள். வண்டியை தாக்குவதை கண்டதும் தாங்களும் துரோகிகள் மீது சுட ஆரம்பித்தனர். சிலரை சித்திரவதை செய்தும் ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. அவர்கள் தாங்களாகவே துப்பாக்கிகளை இயக்கவில்லை என்று வாதாடினார்கள். விஞ்ஞானிகள் சிரித்தார்கள். பொதுவான விஷயம், புகையில்லாத மருந்து கொண்டதாக இருந்தும் எப்படி ஒரே நேரத்தில் வெடிக்க வாய்ப்பிருக்கும் என்று. கடைசியில் நடந்த நிகழ்விற்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. பொது கருத்து என்னவென்றால், இது லத்தீனர்களுடைய வேலையாகவும் 2 பயங்கரவாதிகளின் குண்டாலும் நடந்ததென்பது வெளியாகியது. சில வருடங்களுக்கு முன் ருஷ்யர்களின் கப்பல் படையினருக்கும் ஆங்கிலேய மீன்பிடிக்கும் படகுகளுக்கும் இடையே நடந்த சம்பவம் போல என்று சிரிப்பாக எடுத்துக்கொண்டார்கள். எமில் கிளர்க்கும் சிரித்துக்கொண்டே தன் வழியை சென்றார். அவருக்கு தெரியும்,
ஆனால் உலகிற்கு என்ன தெரியும்? தன்னுடைய பட்டறையில் அந்த ரகசியத்தை கண்டெடுத்தார். அந்நாளில் அவர் கடைக்கு பக்கத்தில் தர்ஸ்டன் பவர் கம்பெனி ஒரு கம்பியில்லா தந்தி நிலையத்தை உருவாக்கியது. அவர் கடைக்கு வரும் மின்னணுவின் திறன் குறைந்தது. கம்பிகள் எல்லாம் தவறாக பொருத்தப்பட்டிருந்தன. நிறைய இடத்தில் சரிவர சேர்ந்திருக்கவில்லை. வெல்டிங் சரியாக இல்லை. இதனால் அதிக அளவில் மின்சாரம் பாய்ந்து அது கொதிக்கும் நிலைக்கு கொண்டு சென்றது. வெல்டிங் எதற்காக செய்யப்பட்டது என்பதுதான் கிளர்க்கின் கேள்வி. காரணமும் புரிந்தது. கம்பி இல்லாத தந்தி நிலையத்தை அமைப்பதற்கு முன்பாக மின்சாரம் நிலையாக வந்து கொண்டிருந்தது. அதனால் கோளாறு ஆரம்பித்தது. அதற்கு பின்னர்தான். ஆனால் எப்படி? தன் கேள்விக்கு தானே ஒரு பதிலை தெரிந்து கொண்டார். மின்சார அலைகளை கண்டுபிடிக்கும் கருவி கடலுக்கு 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்து செயல்படும் போது 400 அடிகளுக்குள் இருப்பவை அந்த கம்பிகளின் வெல்ட் செய்யப்பட்ட இடங்களிலிருந்து பாதிப்பு ஏற்படும். அந்த கணத்தில் இதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை கிளர்க். தன் கடையில் இருக்கும் கம்பிகளை தொட்டியில் மறுபடியும் பொருத்தி தன் வேலையை செய்து கொண்டிருந்தார். ஆனால் பிறகு ஒரு நாள் சிறையில் இருந்தபோது நடந்ததன் முக்கியத்துவம் புரிந்தது. அதிலிருந்து ரகசியமான ஆயுதத்தை உலகத்தை பழிவாங்க யுக்தியாக நினைத்தார். அவருடைய கண்டுபிடிப்பு அவருடையவை. அறிந்தது என்னவென்றால் அந்த மின் வெளியேற்றத்தை திசைக்கு தகுந்தமாறு கட்டுப்படுத்துவது. கம்பியில்லா தந்தியில் இருந்த சிக்கல் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் எமில் சிறையில் இருந்தபோதே இதை கண்டுபிடித்து விட்டார். விடுதலையானவுடன் அதை செயலாற்றவும் செய்தார். ஒரு கோட்டையில் சண்டை கப்பலில் துப்பாக்கியில் ஒரு பொறியை வைப்பது மிகவும் எளிதாக இருந்தது அவருக்கு. தொலைவில் இருப்பதையும் சுடலாம், பெரும் தீயையும் மூட்டலாம். பாஸ்டன் தீ அவரால் தான் மூட்டப்பட்டது. ஒரு விபத்தாக என்றார் வாக்குமூலத்தில். ஆனா அது ஒரு நல்ல விபத்து என்றும் அதை நடத்தியதில் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றார். எமில் கிளர்க் தான் ஜெர்மன் அமெரிக்கா போர் ஆரம்பிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். அதில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். நிதியும் அதிகமாக செலவாகியது. 1939 பிக்கட் நிகழ்வால் இரு நாடுகளுக்கும் இடையில் சிக்கல் இருந்தது. ஜெர்மனி போரை விரும்பவில்லை. அந்நாட்டு இளவரசரையும் 7 போர் கப்பல்களுடன் அமைதிக்குறியாக அமெரிக்காவிற்கு அனுப்பியது. பிப்ரவரி 15 7 போர் கப்பல்களும் நியூயார்க் நகரின் ஹட்சன் பேயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அன்றிரவு எமில் கிளர்க் தனியாக தன் படகில் ஜாமான்கள் உள்பட சென்றார். இந்த படகு ராஸ் டெர்னர் கம்பெனியிலிருந்து வாங்கியது. அவரிடம் இருந்த கருவிகள் எல்லாம் கொலம்பியா மின்கம்பி கடையிலிருந்து வாங்கின. ஆனால் இந்த விஷயம் அன்று தெரியவில்லை. தெரிந்ததெல்லாம் 4 நிமிட இடைவெளியில் அந்த 7 போர்க்கப்பல்களும் வெடித்தன. அதில் இருந்தவர்கள் இளவரசனையும் சேர்த்து மாண்டனர். பல வருடங்களுக்கு முன் அமெரிக்காவின் போர்க்கப்பல் மெயின் ஹவானாவின் துறைமுகத்தில் வெடித்தது. அதனைத் தொடர்ந்து ஸ்பெயினுடன் போர் தொடங்கியது. அந்த வெடிப்பு வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது தற்செயலாக நடந்ததா என்று எப்பொழுதுமே ஒரு ஐயம் இருந்தது. அந்த 7 போர்க்கப்பல்கள் வெடித்த சம்பவம் தற்செயலானது என்பதை விளக்க முடியவில்லை. ஜெர்மனி அது நடந்த நீர்மூழ்கி கப்பலினால் என்று கூறி போர் தொடுத்தது. கிளர்க்கின் வாக்குமூலத்தின் 6 மாதங்களுக்கு பிறகு ஜெர்மனி பிலிப்பைன்ஸையும் ஹவாயையும் அமெரிக்காவுக்கு திருப்பிக் கொடுத்தது. இதற்கிடையில் வெறுப்பு மிக்கவரும் தந்திரமானவருமான எமில் கிளர்க் உலகம் முழுவதும் தன் அழிவு பாதையில் நடத்தினார். எங்குமே தடயங்களை விடாமல் அறிவியல் பூர்வமாக தன் வழியை சுத்தப்படுத்திக் கொண்டே சென்றார். அவருடைய நடைமுறை என்னவென்றால், ஒரு வீட்டையோ அல்லது ஒரு அறையையோ வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தன் கருவிகளை அங்கு நிறுவுவது. அந்த கருவிகள் எவ்வளவு துல்லியமாக செய்யப்பட்டிருந்ததென்றால் அவைகளுக்கு குறைந்த இடமே தேவைப்பட்டது.
வேலை முடிந்தவுடன் கருவிகளை அப்புறப்படுத்தினார். இவ்வாறு குற்றங்கள் செய்ய தன் வாழ்நாளை அமைத்துக் கொண்டார். நியூயார்க் நகரில் காவலாளியை சுட்ட நிகழ்வு அபூர்வமாக இருந்தது. அந்த சமயத்தில் கொடூரமான மர்மமாக இருந்தது. 2 குறுகிய வாரங்களில் 100 காவலாளிகள் தங்கள் துப்பாக்கிகளாலேயே தங்கள் கால்களை சுட்டுக் கொண்டதாக சொல்லப்பட்டது. இன்ஸ்பெக்டர் ஜோன்ஸ் இந்த மர்மத்தை தெளிவாக்கவில்லை. ஆனால் அவருடைய யோசனை கிளர்க்கை ஏமாற செய்தது. அவரின் பரிந்துரையால் தான் காவலாளிகள் துப்பாக்கிகளை சுடவில்லை. இவ்வாறாக தற்செயலான விபத்துகள் நடக்கவில்லை. 1940 வசந்த காலத்தின் ஆரம்பத்தில் மேற்தீவின் கப்பல் துறைமுகத்தை கிளர்க் அழித்தார். வெலையோ என்ற ஊரிலிருந்த ஒரு அறையிலிருந்து தன் மின் அணுவை மேற்தீவிற்கு ஏவினார். முதலில் மேரிலாந்து போர்க்கப்பலின் மீது வெளிச்சமடித்தார். அது துறைமுகத்தில் வெடிகுண்டு வைக்கும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதன் முன் அடுக்கில் மரத்துண்டுகளின் மேல் ஒரு 100 கனிப்பொருள் வைக்கப்பட்டிருந்தன. இவை கோல்டன் கேட்டை காப்பதாக இருந்தன. ஒரு கன்னிவெடி 1 டஜன் போர்க்கப்பல்களை வீழ்த்த வல்லது. அங்கோ 100 கன்னிவெடிகள் இருந்தன. அந்த அழிவு பெரும் மகத்தானதாக இருந்தது. ஆனால் கிளர்க்கின் சைகைதான் அதை மேம்படுத்தியது. தன் பட்டொலிகளை முதலில் மேற்தீவின் கடற்கரையில் ஏவினார். அங்கு இருந்த 5 டார்பேட்டோ கப்பல்கள், டார்பேட்டோ நிலையம் மற்றும் கிழக்கு பகுதியில் இருந்த வெடிகுண்டு வைக்கும் இடம் எல்லாம் வெடித்தன. பிறகு மேற்கு பக்கம் திரும்பி கடற்கரைக்கு அப்பால் இருந்த தனிமையில் இருந்த வெடிகுண்டு வைக்கும் இடங்களை குறிவைத்தார். 3 பெரிய கப்பல்களையும் அழித்தார். அது ஒரு பயங்கரமான பேரழிவு. அந்த நிலத்தை ஒரு விதமான பயம் சூழ்ந்தது. ஆனால் வரப்போகும் அழிவை பார்த்தால் இது ஒன்றுமே இல்லை. பருவ காலத்தின் நிறைவில் அட்லாண்டிக் துறையிலிருந்து எல்லாவற்றையும் நாசமாக்கினார். மெயினிலிருந்து புளோரிடா வரையில் கோட்டைகள், வெடிகள் வைக்கும் இடங்கள், டார்பேட்டோ நிலையங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. 3 மாதங்கள் கழித்து குளிர்காலத்தின் நடுவில் இதே போல வட துறைமுகமான மெடிட்டரேனியனில் இருந்து கிப்ரால்டர் மற்றும் கிரீபிஸ் வரை அழிந்தன. எல்லா நாடுகளும் புலம்ப ஆரம்பித்தன. இந்த அழிவுகளுக்கு பின்னால் ஒரு மனித கூட்டம்தான் இருக்கிறது என்று நம்பினார்கள். எமில் கிளர்க்கின் சார்பற்ற தன்மையினால் இது ஒரு தனி நாட்டால் செய்யப்பட்டது இல்லை என்றார்கள். ஒரு விஷயம் எல்லோருக்கும் புரிந்தது. அதாவது எந்த மனிதன் எதையெல்லாம் செய்தானோ அவன் உலகிற்கே ஒரு அச்சுறுத்தல் என்றும், எந்த நாடு பாதுகாப்பாக இல்லை என்பதும், இந்த சக்தி வாய்ந்த உருவில்லாத எதிரியை நேர்கொள்ள எந்த பாதுகாப்பும் இல்லை என்பது தெரிந்தது. போர் பயனற்றது மட்டும் இல்லை, ஆபத்தானதும் கூட. 12 மாதங்களுக்கு வெடிமருந்து தயாரிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. எல்லா போர்க்கப்பல்களிலிருந்தும் மாலுமிகள் நீக்கப்பட்டார்கள். உலக ஆயுத குறைப்பை பற்றி ஹேக்கின் அதிகாரங்களின் மாநாட்டில் பேசப்பட்டது. சிலாஸ் பேனர்மேன் என்ற அமெரிக்காவின் ரகசிய சேவை முகவர் கடைசியில் எமில் கிளர்க்கை கைது செய்து உலக மன்றத்தில் பெயர் பெற்றார். முதலில் அவரை சிலர் கேலி செய்தனர். ஆனால் அவர் தன் வழக்கை நன்றாக ஆய்வு செய்திருந்ததால் எமில் கிளர்க் குற்றவாளி என்று நிரூபித்தார். தனக்கே புரியாத வகையில் எப்படி முதலில் எமில் கிளர்க் தான் இந்த அழிவுகளுக்கு பொறுப்பு என்பதை இணைக்க முடியவில்லை. மேற்தீவு அழிக்கப்பட்ட பொழுது பேனர்மேன் உளவுத்துறை விஷயமாக வலேலோவில் இருந்தார். அந்த தெருக்களில் எமில் கிளர்க் ஒரு வித்தியாசமானவன் என்று கூற கேட்டிருந்தார். ஆனால் எந்த பதிவும் செய்யவில்லை. ராக்கி மலைச்சரிவில் அவர் விடுமுறையில் இருந்தபொழுதுதான் அட்லாண்டிக் துறையில் நடந்தவற்றை பற்றி படித்து எமில் கிளர்க் பற்றி யோசித்தார். அந்த ஒரு வினாடியில் அவருக்கு கிளர்க்கிற்கும் பேரழிவிற்கும் இருந்த இணைப்பு புரிந்தது. அது ஒரு கருதுகோள்தான், ஆனால் போதுமானதாக இருந்தது. மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அந்த கருதுகோளை எப்படி கருத்தில் படுத்தினார் என்பதுதான். அது ஒரு தன்னுணர்வு அற்ற கொண்டாட்டம். நியூட்டனின் மனதில் எப்படி பூமியின் ஈர்ப்பு தெரிந்ததோ அப்படியே
மற்றவை சுலபமாக இருந்தது. அட்லாண்டிக் நிகழ்வின் போது கிளர்க் எங்கிருந்தார் என்ற கேள்வி பேனர்மேனின் மனதில் எழுந்தது. தன்னுடைய விருப்பத்தினாலேயே இந்த வழக்கை அவர் எடுத்துக்கொண்டார். 1940 பருவ காலத்தில் கிளர்க் அட்லாண்டிக் கடற்கரையில் இருந்தார் என்பது தெளிவானது. மேலும் நியூயார்க்கில் காவலாளிகள் சுடப்பட்ட பொழுதும் கிளர்க் அங்கிருந்தார் என்றது தெரிந்தது. இப்பொழுது கிளர்க் எங்கிருக்கிறார் என்பதுதான் கேள்வி. அதற்கு பதில் தரும் வகையில் மெடிட்டரேனியனில் பேரழிவு நடந்தது. கிளர்க் 1 மாதத்திற்கு முன்பு ஐரோப்பாவிற்கு படகில் சென்றதும் தெரிந்தது. பேனர்மேனுக்கு ஐரோப்பா செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஐரோப்பாவில் இருக்கும் ரகசிய சேவை முகவர்களுடனும் தந்தி வழியாகவும் கிளர்க்கின் பாதையின் தடயம் கிடைத்தது. கடற்கரை ஓரத்தில் நடந்த ஒவ்வொரு பேரழிவிற்கும் அதை இணைத்தது. புளூட்டானிக் என்ற கப்பலில் அப்பொழுதுதான் கிளர்க் அமெரிக்காவிற்கு பயணித்திருப்பதாக அறிந்தார். பேனர்மேனின் மனதில் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இடைவேளையில் மற்ற ஆதாரங்களையெல்லாம் ஒன்று சேர்த்தார். சார்ல்ஸ் பிரவுன் என்பவரின் உதவியும் கிடைத்தது. அவர் கம்பியில்லாத தந்தி அனுப்பும் அலுவலகத்தில் ஆபரேட்டராக இருந்தவர். புளூட்டானிக் சாண்டி ஹூக் என்ற இடத்தில் தரையிறங்கியதும் ஒரு அரசு கப்பலிலிருந்து பேனர்மேன் அதில் ஏறி எமில் கிளர்க்கை கைது செய்தார். விசாரணையும் வாக்குமூலமும் பின்தொடர்ந்தது. தான் எடுத்துக்கொண்ட அதிக நேரத்திற்கு தான் கிளர்க் வருத்தம் தெரிவித்தார். இவ்வளவு சீக்கிரம் பிடிபடுவோம் என்று தெரிந்திருந்தால் இன்னும் செய்ததை விட 1000 மடங்கு அதிகமாக பேரழிவை ஏற்படுத்தியிருக்கலாம் என்றார். அவர் ரகசியம் அவருடன் மறைந்தது. அவருடைய கண்டுபிடிப்பிற்கு பிரெஞ்சு அரசாங்கம் அதிக பணம் கொடுப்பதாக அவரிடம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. என்ன? கிளர்க் பதிலளித்தார். துன்பப்படும் மனிதநேயத்தை அடிமையாக்கி கஷ்டப்படுத்துவதற்காகவா? எல்லா நாடுகளின் போர் துறைகளும் அவர்களின் ரகசிய பரிசோதனை கூடங்களில் சோதனை நடத்தி கொண்டிருந்தாலும் இதுநாள் வரை கிளர்க்கின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 1941 எமில் கிளர்க் இறந்தார். 46 வயதில். உலகிலேயே துரதிர்ஷ்டவசமான மேதை, அதிக அறிவாற்றல் படைத்தவர். தன் மேன்மையான சக்தி நல்லவற்றிற்கு உபயோகிக்காமல் முறுக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டதால் அவர் ஒரு வியப்பளிக்கக்கூடிய குற்றவாளி ஆனார். முற்றும்.